Hi guys, welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா பைத்தானோட ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இது பைத்தான் இல்ல ஜெனரலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். என்னன்னா ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் அண்ட் ஆபரேட்டர் அசோசியேட்டிவிட்டி. இது ஆக்சுவலா ரெண்டு கான்செப்ட். ரெண்டுத்தையும் இன்னைக்கு வீடியோல பாத்துறலாம். ஓகே, ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 + 2 ÷ 3 இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இட் கண்டெய்ன்ஸ் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கேஸில் எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், எதை அடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின், ஒரு டவுட் வரும்ல. ஸோ அந்த சினாரியோஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ். ஸோ எதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லைக் ஹையஸ்ட் லோவஸ்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ இந்த பிராக்கெட் இருக்கு அப்படின்னா பெராந்திசிஸ், இந்த பெராந்திசிஸ் இருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இப்படி இந்த பிராக்கெட் இருக்கு அப்படின்னா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இதுக்கு வர ஆன்சரை வச்சு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போனன்சியேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, இது அப்படியே ஒன்னொன்னா ப்ரியாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ லீஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தோன்னா பூலியன் தான், நாட் அண்ட் ஆர். ஸோ இது எல்லாமே பூலியன்ல தான் வரும், பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரியாரிட்டி. அப்படின்னா இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன் வருதுன்னா இந்த ப்ரியாரிட்டிஸ் இருக்கிறது தான் லாஸ்டா பண்ணணும். மீதி முன்னாடி இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர ஆன்சரை வச்சுதான் இந்த மூணு ஆப்ரேட்டர்ஸ் எதுனா வந்ததுனாலும் பண்ணணும் அப்படின்ற மீனிங். இதுதான் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ்னா. ஓகே, இப்போ ஆப்ரேட்டர் அசோசியேட்டிவிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பைத்தான்ல பார்த்தோன்னா இப்போ மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் வருது அப்படின்னா, மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனா வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, A, B, 2, C சம்திங் ஏதோ ஆப்ரன்ஸ் இருக்கு, நடுவில் பாரு இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் கரெக்டா? அப்படி இல்லைன்னா இதுவுமே பாரு இதுவுமே மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் பிரசிடென்ஸ் இருக்கு. பிரசிடென்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா எது பெரிய அசோசியேட்டிவ், எது ஹையஸ்ட், எது லோவஸ்ட்னு வச்சு அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும், அடுத்து அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். இதுவே சேம் பிரசிடென்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப இது சேம் பிரசிடென்ஸ் தான். இப்ப இங்கன்னா இது பிரசிடென்ஸ் வேற, இது பிரசிடென்ஸ் வேற, இது பிரசிடென்ஸ், இது சேம் பிரசிடென்ஸ், பட் இது டிஃப்ரெண்ட் பிரசிடென்ஸ். ஸோ இது ரெண்டுத்துல மொத்தத்துல ரெண்டு டைப் ஆஃப் பிரசிடென்ஸ் தான் இருக்குங்க. இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், இது தனி பிரசிடென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி பிரசிடென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இது ரெண்டும் ஆக்சுவலா சேம் பிரசிடென்ஸ் தான், பட் இது டிஃப்ரெண்ட்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஹையஸ்ட் எது லோவஸ்ட் எதுன்னு பார்த்து பண்ணுவோம். இது சேம் பிரசிடென்ஸ் தான். இந்த மாதிரி சேம் பிரசிடென்ஸ் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணுமா இல்ல அதை சால்வ் பண்ணணுமா, அந்த மாதிரி சினாரியோஸ் வந்ததுன்னா என்ன பண்றது, அதுக்கு தான் நம்ம இந்த அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டே போவோம். ஓகே, இது லெஃப்ட்ல இருந்து ரைட் போனோமா, ரைட்ல இருந்து ரெண்டு அசோசியேட்டிவிட்டி தான் இருக்கு ஆக்சுவலா. ஒன்னு லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா இந்த டைரக்ஷன். ஓகே, ரைட் டு இன்னொன்னு ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா அது இந்த டைரக்ஷன். ஓகே, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட். இப்போ லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி எதுக்கு மட்டும், ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேம் பிரசிடென்ஸ் வந்ததுனாலுமே எல்லா கேஸ்க்குமே லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் போகணும், அதுதான். ஓகே, இப்போ அதே ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி எப்போ வரும்னா ஒன்லி இப்போ இந்த ஸ்டார் போட்ட மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்க ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவ். இது எக்ஸ்போனன்சியேஷன் அந்த ஆப்ரேட்டர் இது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ற இடத்துல மட்டும் ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணணும். மற்றபடி மீதி எல்லாத்துக்குமே சேம் பிரசிடென்ஸா எதனா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னா லெஃப்ட் டு ரைட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 * 8/5/2 இப்படி இருக்குன்ட்டு வையேன். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா பார்த்தோன்னா ஈக்குவல் அசோசியேட்டிவிட்டி தான், எல்லாமே ஈக்குவல் பிரசிடென்ஸ் தான் இருக்கும். இப்போ இது மாதிரி இருக்கும்போது நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இந்த சைட்ல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இது முடிக்கிறாங்க,
அடுத்தது அந்த வர ஆன்சரை வச்சு இது பண்ணுறாங்க, அது மொத்தமாக வர ஆன்சரை வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணாதான் கரெக்டான ஆன்சர். இந்த கேஸ்க்கு நீங்கள் இந்த சைட்லேருந்து போனால் அது தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த டைரக்ஷனில் போனால் யூ வில் கெட் அ ராங் ஆன்சர், இந்த டைரக்ஷனில் போனால் யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்படி தான். இப்போ சேம் ப்ரெசிடென்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம அசோசியேட்டிவிட்டி இப்படி தான் பார்க்கணும். பட் எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று சொன்னேன், இந்த ஆப்ரேட்டர் இருந்தது மல்டிபிளா இருக்கு, இப்போ பாரு இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு, இது மட்டும் நீ இப்படி இருந்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது முடிக்கணும், இதான் ரைட்லேருந்து லெஃப்ட்ன்றதுனால இதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வர ஆன்சரோட இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணாதான் திஸ் இஸ் கரெக்ட். இது வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு இது பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா மீதி எல்லா ஆப்ரேட்டர்ஸும் அப்படி பண்ணுவோம், இந்த டபுள் ஸ்டார் தட் இஸ் எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் மட்டும் அப்படி பண்ண மாட்டோம். ஓகே, இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.